கண்களை மூடி அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சகலத்தையும் எங்களுக்காய் உண்டாக்கி தகப்பனே அதை பார்த்து கொள்ளும்படியாக எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தி தகப்பனே எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்து கொண்டு வந்த கிருபைக்காக தகப்பனே கடந்த வாரம் இப்படியாய் பாதுகாத்தீரோம். அதே போல் இந்த வாரம் தேவன் நடத்த போகிறேன். அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை எங்களுக்கு தரப்போகிறேன். தேவனுக்காக கடந்த வாரம் நம்மளை பாதுகாத்த கிருபைக்காகவும் நம்மை நடத்தின தயவுக்காகவும் சபை முழுவதும் ஒரே மனமாக சத்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்மை நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயர்ச்சுகிறோம் உயர்ச்சுகிறோம் உயர்ச்சுகிறோம். பரிசுத்தர் 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 நல்லவர் 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 நல்லவர். வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்ச்சுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இப்படியா எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காகவும் தகப்பனே பெரிய ஆபத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு தகப்பனே எங்களை இவ்வளவா தயவோடு நடத்தி ஆண்டவரே சத்துரு சிரிக்கையில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். தகப்பனே அவன் சிரிச்சாலும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் எங்களை மகிமையோடு நடத்தி கொண்டு வருகிறேன். எங்களை தயவாய் பார்த்து கொண்டு வருகிறேன். கர்த்தரை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையை நடத்தி தாங்க. தேவ கரம் எங்கள் மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இப்போதான் கொஞ்சம் பேர் தெரியுதுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் போடு. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. அநேக தடவை அல்லேலூயா நமக்கு தெரியாது அவன் சிரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது அவன் சிரிக்கிறது. அல்லேலூயா ஆமென். ஆனால் அவன் சிரிச்சு நிற்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் சின்ன குண்டு ஊசி குத்திட்டா கூட நமக்கு அப்படியே அல்லேலூயா சின்ன பிரச்சனைகள் வந்துட்டாம் கூட நம்ம அப்படியே சோர்ந்து போய் விழுந்து விடுகிறோம். அவன் என்ன செய்கிறான்னா சிரிச்சுக்கிறான். இவன் என்ன சின்ன ஊசிக்கு அவன் பெரிய தந்திரமாக பிளான் பண்ணுறானா. என்ன பண்ணுறானா? பெரிய தந்திரமாய் பிளான் பண்ணுறானா. இவங்க என்ன சின்ன குண்டு ஊசிக்கு இப்படி விழுந்துடுறாங்களே என்று சொல்லி அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஆமேன். ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. ஆமேன். என் எதிரி பெருக பெருக அழகாய் சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறாரா? சத்துருக்கு முன்னால ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி ஆமென். எப்போ ஆயத்தம் பண்றாரா? எப்போது நீ எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை உயர்த்துகிறாயோ. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் கர்த்தரை உயர்த்து. ஏளனம் செய்கையில் கர்த்தரை உயர்த்து. பலவீன நாட்களில் கர்த்தரை உயர்த்து. சோர்ந்து போன நேரங்களில் கர்த்தரை உயர்த்து. இப்படியாய் வேளையில் கர்த்தரை உயர்த்தும் போது அவன் எதிராய் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன்னை அந்த பந்தியில ராஜாவாக தேவன் ஒரு கார வைக்க போகிறார். அல்லேலூயா ஆமென். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சொல்லுங்க. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும்.
அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இந்த பேட்டரி மாத்துனீங்களா? ஸ்தோத்திரம். எப்ப மாத்துனீங்க? இன்னைக்கு மாத்துனீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சர்ச் முடிஞ்ச பிறகு மீடியா டீமுக்கு மீட்டிங். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கிளாஸ் அவங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எலியாவின் தேவனே. ஆமென். ஆமென். ஏன் இந்த வெஸ்டர்ன் தெரியுமா நல்லா இருந்துச்சு. போன உபவாச நாளைக்கு அன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு பாடும்போது நானும் கைத்தட்டி, ஆமென், நானும் கைத்தட்டி 2 கையும் ஃப்ரீயா கர்த்தரை துதிக்கு. ஏன்னா மைக்கு பிடிச்சிக்கின்னு ஏதோ அல்லேலூயா அல்லேலூயா. அதனால பிரசங்க டைம்ல மட்டும் மைக்கு பிடிச்சிக்கலாம், பாடுற டைம்ல இப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லேலூயா. அதை பார்த்து நீங்க நம்ம தம்பி ஜோனஸ் கொஞ்சம் மைக் கொஞ்சமா பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். கையில இல்லை, தூரம் வச்சிருக்கிறேன். அதனால பிரைஸ் அல்லேலூயா. எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே. ஆமென். உற்சாகமாய் பாடி எப்படி கைதட்ட. எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே. எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே. அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே நீ இறங்கியே வாருமே. எலியாவின் தேவனே இப்படி தட்டுங்க. இறங்கியே வாருமே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவா. சொல்லுங்க. நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்களை அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே நீ இறங்கியே வாருமே. எலியாவின் தேவனே நீ இறங்கியே வாருமே. நல்ல உற்சாகமா கையை சட்டி வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வா. சொல்லுங்க. வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வா. நான் கடலின் ஆளை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் ஆளை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பா. மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பா. ஆவியே
உற்சாகமாய் கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அல்லேலூயா, அந்த வார்த்தைகள் நினைவு கூர்ந்து நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க. எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க. அநேக தடவை அநேக இடத்திலே நீங்கள் ஒருவர் மாத்திரம் இருக்கிறத நீங்க உணர்ந்து பார்த்திருப்பீங்க. கூட சொந்த பந்தம் இருந்த போதிலும் என்ன யார் என்ன இருந்தாலும் என்ன கூட இருந்தாலும் ஒரு தனிமை உன்னை வாற்றி கொண்டிருக்கும், ஒரு பிரச்சனை உனக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே போலதான் எலியாவோடு எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் சொந்த பந்தம் இருந்த போதிலும் அவன் ஒருவன் மாத்திரம் தேவ சமூகத்தில் மீண்டிருந்தான். அவன் ஒருவன் மாத்திரம் தனிமை பற்றிருந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் எலியாவிடம் பேசுகிறார், நீ ஏன் கவலைப்படுகிறாய், நான் உன்னோட தேவன், எலியாவின் தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க ஜெபிக்க அவர் சாலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சாலை, சொல்லுங்க எலியா சொல்றார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சாலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையை. எல்லாம் உற்சாகமாய் தேவனுக்கு கையை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டுங்க. நான் ஒருவர் மாத்திரம் மீண்டிருந்தார், என் பிரச்சனைகள் மேல் நான் தனிமையில் வாட்டி வாட்டி வதித்து என் கண்ணீரே என் படுக்கையாய் மாறினாலும், என் கண்ணீர் என் படுக்கையாய் மாறினாலும், என் பிரச்சனைகளை எனக்கு உணவாய் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போதெல்லாம் என் தலையை நான் உனக்காய் அசைப்பேன். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் என் காதை உன் பக்கமாய் திருப்புவேன். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் என் பார்வை உன் மேல் விழும். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் என் சமூகம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் வருகை உன்னை சேற்றும். நான் உன்னை தனிமையில் விட மாட்டேன், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நான் உன்னை தனிமையில் விட மாட்டேன், நான் உன் பட்சமாய் பேசுவேன். நான் உன்னை தனிமையில் விட மாட்டேன், நான் உனக்காய் நிற்பேன். நான் உன்னை தனிமையில் விட மாட்டேன், என் கரம் உன் தோளில் மேல் இருக்கும். நான் உன்னை தனிமையால் விட மாட்டேன். கர்த்தரே என் பலன், நான் அதற்குள்ள ஓடி சென்று இல்லை பாருகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, நெருப்பா நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். கர்த்தர் உயிர் செழுந்த பிறகு 40 நாள், உயிர் சென்ற பிறகு 40 நாள் மனிதர்களோடு கூட நடந்தார். அவர் வீட்டில் உட்கார்ந்தார், அவரோடு கூட பந்தியில் உட்கார்ந்தார். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தெரிவித்தார்.
மரித்தால் பிழைப்பான் என்ற ஒரு அதிகாரத்தை அந்த மக்களுக்கு ஊற்றினார். மரித்தால் பிழைப்பீர் என்ற ஒரு அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பிழைப்போம் என்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அவரோடு கூட இருந்து அதை திணித்தார். நீ மரித்தாலும் பிழைப்பாய், நீ மரித்தாலும் பிழைப்பாய், அதற்கான சாட்சி நான், அதற்கான சாட்சி நான் என்று சொல்லி கர்த்தர் அதிகாரமாக நிச்சயமாக கர்த்தர் அவளுக்கு சொல்லி கொடுத்த வாக்கியமானது, நீ மரித்தாலும் பிழைப்பாய். அது கடந்த பிறகு ஒரு பெந்தகோஸ்த நாள் வந்தது. அந்த பெந்தகோஸ்த நாள் அன்னைக்கு கர்த்தர் அவர்களை ஒரு மனப்படுத்தினார். கர்த்தர் அவர்களை ஒரு மனப்படுத்தி ஒரு இடத்துல சேர்த்தார். அவர்களை ஒரு இடத்துல சேர்த்த போது தேவனோட மகிமை அங்கே இறங்கினது. தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. பற்பல பாஷைகளை பேசி, பற்பல பாஷைகளை பேசி, பற்பல பாஷைகளை பேசி, அநேக பாஷைகளை பேசி, அவருக்குள் இருந்த எல்லா சுத்த காரியங்கள், பயங்கள், திகில்கள் எல்லாம் அந்த இடத்துல பயந்து ஓடும்படியாக அவைகள் சும்மா ஓடல. கர்த்தர் சமூகம் வந்த உடனே அவைகள் எல்லாம் பயந்து ஓடினது. கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி அவர்களை அந்த இடத்தில் சுற்றி அவர்களை தேவனுக்காய் சுவாசம் செய்யும்படியாக, தேவனுக்காய் பற்றி எழும்படியாக, தேவனுக்காய் வாழும்படியாக, அவர் மரணத்தை குறித்து பயப்படாதபடிக்கு, மரணங்களை குறித்து பயப்படாதபடிக்கு, மரணம் முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவன் தான் முக்கியம் என்று சொல்லி ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கி பேசின போது அங்கே இருந்த அனைவரும் தேவ ஆவியானவரை பற்றி கொண்டு பல பாஷைகளை பேசி பல தேசத்துக்கு சென்று பல மக்களை சந்தித்து தேவனுடைய வருகையை குறித்து தேவ ரத்த சாட்சியாய் மரித்து இப்படியாய் செய்த யாவும் கர்த்தர் இந்த காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ அக்கினி விழும்படியாக, ஒரு தேவ அக்கினி விழும்படியாக, நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் இந்த காலத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வருகைக்காக நாம் காத்திருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கும்படியாக, ஆவியினால் பற்றி எழும்படியாக, பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த மேலான அபிஷேகம், அந்த மேலான தரிசனம் இந்த ஆண்டு இந்த உயிர் எழுதல் காலங்களிலே நமக்கு கர்த்தர் போடும்படியா உற்சாகமாய் சேர்ந்து, ஆண்டவரே எனக்கு மேலான வல்லமை, எனக்கு மேலான தரிசனத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று உற்சாகமா நன்றி அப்பா சொல்லுங்க. மாறி மேலான 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 தாரிசம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான தாரிசம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி மழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி மழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இந்த காலத்திலே கர்த்தர் நம்மை நிரம்ப விரும்புகிறார், நம்மை நிரம்ப விரும்புகிறார். ஆவியானவரின் துணை இல்லைனா நம்மால இரத்த சாட்சி இருக்க முடியாது. ஆவியானவரின் துணை இல்லாட்டி கர்த்தருக்காய் பேச முடியாது. ஆவியானவர் துணை இல்லாட்டி அவருக்காய் சுவாசிக்க கூட முடியாது. நீங்க நினைச்சுக்கிறோம் நம்ம சுவாசிக்கிறோம், கிடையாது. அது இந்த உலகத்திற்காக கர்த்தர் கொடுத்தது. தேவனுக்காய் சுவாசிக்கணும்னா, தேவனுக்காய் சாட்சியா இருக்கணும்னா தேவ ஆவியானவரை பெற்று கொண்டவர்களாக, தேவ ஆவியானவரை பெற்று கொண்டவர்களாக, தேவ ஆவியானவர்களை பெற்று கொண்டவர்களாக வாஞ்சையோடு கூட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு அந்த அனுபவத்தை தாருங்க, இந்த நாள் எனக்கு அந்த அனுபவத்தை தாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள சோம்பேறி ஆவிகள் வெளியேறட்டும். எனக்குள்ள ஆண்டவரே, இப்படியாய் உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடம் ஒன்று இருந்தால் அது வெளியேறட்டும். கர்த்தருக்காய் ஒப்பு கொடுங்க,
கர்த்தருக்காய் ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. நல்ல உற்சாகமா பிரைஸ் தி லார்ட். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சொல்லுங்க. மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை என்னை நிரப்பும், என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை சொல்ல. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்று. சொல்ல. பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை. அதுவே சொல்லுங்க. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்று. மேலான மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சொல். என்னை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்பும். இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட நிரப்புமே, நிரப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்று. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்று. கேளுங்களே. இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. இந்த பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட ஆவியை ஊற்றுமே. உற்சாகமாய் கையை தட்டு ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. நல்ல உற்சாகமாய் கொஞ்ச நேரம், நல்ல உற்சாகமாய் கொஞ்ச நேரம், நல்ல பலத்தோடு, நல்ல பலத்தோடு உற்சாகமாய் விடாம கையை தட்டுதலை விடாதீங்க, கை தட்டுகளை விடாதீங்க. கர்த்தருக்கு துதி ஓசை எழுப்பும் போது, கர்த்தருக்கு பலனோடு கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நிரப்புகிறவர். கர்த்தர் ஒரு மன ஆவியை போட்டு, ஒரு மன ஆவியை போட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்குவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவ ஆவியானால் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகிற காரியம் தேவ ஆவியினால் இருக்க வேண்டும். எங்கள் நடை தேவ ஆவியானால் நடத்துகிற காரியமா இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தின் காரியம் கர்த்தர் ஆவியினால் நடத்துகிற காரியமா இருக்க வேண்டும். என் சுயம் சாகட்டும், எங்கள் சுயம் சாகட்டும், எங்கள் பலவீனங்கள் சாகட்டும், கர்த்தர் ஆவியானவர்களை நடத்துங்க என்று சொல்லி கேட்கும்போது உங்க குடும்பத்தின் சகல காரியங்களிலே கர்த்தர் ஆவியானவரின் கரம் இருக்கும். He was sent to help us. அவர் நமக்காய் உதவி செய்யும்படியாக, நமக்காய் துணையா நிற்கும்படியாக கர்த்தர் ஒரு தேற்றரவாளனை நமக்காய் அனுப்பினவரா. அவரை கேளுங்க. என் குடும்பத்தை தேற்ற வாங்க, என் குடும்பத்தை நடத்த வாங்க, என் தேவைகளை சந்திக்க வாங்க. அவர் எல்லாவற்றையும் அதிசயமாய் செய்கிறவர். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவரா இருக்கிறார், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவரா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வல்லமை வல்லமை
வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நன்றி அப்பா. இந்த ஆண்டு எங்களுக்குள்ள ஒரு புதிய துவக்கம், இந்த ஆண்டு ஒரு புதிய ஆசீர்வாதம் அப்பா. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட வாசம் செய்யும்படியாக எங்க சபையை சுத்திகரிங்க, எங்க சபையை சுத்திகரிங்க, எங்க சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. இயேசு நல்லவா, இயேசு நல்லவா, இயேசு நல்லவா. வல்லமையுள்ள தேவ, வல்லமையுள்ள தேவன் எங்களை ஆட்கொள்ளுங்க, வல்லமையுள்ள தேவன் எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்கள், எல்லா சுத்த விஷயங்கள் வெளியேறட்டும். பரிசுத்தர் இறங்கி வரட்டும், பரிசுத்தர் இறங்கி வரட்டும், பரிசுத்தர் இறங்கி வரட்டும். கையை சட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்களேன். இறங்கி வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம். ஆண்டவரே சபையை நடத்துகிற ஆவியானவர், சபையை நடத்துகிறது ஆவியானவர், சபையை நடத்துகிறது ஆவியானவர். ஒரு சபை எப்போது ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கிறதோ கர்த்தர் அந்த சபை ஆட்கொள்கிறவரா இருக்கிறார். சபை அந்த சபை கர்த்தர் அந்த சபை ஆட்கொள்கிறவரா இருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலான வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு பொழியும்படியாக, எங்களுக்கு பொழியும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தர் எங்களை பலன்படுத்துங்க. எங்களுக்குள்ள ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்து தாங்க, ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்து தாங்க. பழைய வழி எனக்கு வேண்டாம் சொல்லுங்க, பழைய வழி எனக்கு வேண்டாம், பழைய ஆத்மா காரியங்கள் எனக்கு வேண்டாம். எனக்கு உள்ள ஒரு புதிய ஆத்மாவை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய ஆவியை ஆண்டவரை எங்களுக்குள்ள பொழியும்படியாக, எங்களுக்குள்ள பொழியும்படியாக ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாய் மாற்றுகிற வல்லமை ஆவியோட, எல்லாம் புதிதாய் மாற்றுகிற வல்லமை ஆவியோட ஒரு காரியமா இருக்கிறது. எல்லாம் புதிதாய் மாற்றுகிற காரியம் ஆவியானவரின் காரியமா இருக்கிறது. அவர் வந்தால் புதிதாய் மாறும், அவர் வந்தால் புதிதாய் மாறும். ஆண்டவரே இவர்களை மாற்றும்படியாக எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ஆவியானவர் நடத்துதல் இருக்கணும், எங்களுக்குள்ள தேவ வல்லமை இருக்கணும். ஆண்டவரே எங்கள் பலன் படைச்சுங்க, எங்களை காற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவ ஆவியான நடத்தி தரும்படியாக நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். கர்த்தர் வார்த்தை மகிமை அடையணும், கர்த்தர் வார்த்தை மகிமை அடையணும். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முடித்து செல்லும் போது கர்த்தர் ஆவியானவர் அவருக்கு பலனை கட்டளையிடுங்க, கர்த்தர் ஆவியானவருக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பழைய காரியங்கள் சரீரத்தில் மாறும்படியாக ஆண்டவரே மொழி தேடுதலின் வல்லமை அவருக்குள்ள கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலன் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னை விளங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்மா சிங்கலின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்மா தோய்ந்து போயிற்று. என் முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையை விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரிஞ்சமும் உமது சத்தியம் மேக மண்டலம் எட்டுகிறது. சேர்ந்து வாசிப்போம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சோதரம் ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே
என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு ஆபத்து மத்தியிலே ஜெபம். ஆபத்து வந்துவிட்டால் நாம் பயந்து ஓடக்கூடாது, ஜெபிக்க வேண்டும். ஏன்? ஜெபமே ஆமென், வெரி குட். ஜெபமே ஜெயம். அவ்விதமாக தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியிலே ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்கசேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மில்தாம் என்னும் சங்கீதம். சவுல் மாத்திரமல்ல, சவுல் ஆணையிட்டு இருக்கிறான், எப்படியாகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவன் பயந்தவனாய் இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். வாசிக்கலாம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது சேட்டை நீடு வந்து அடைவேன். 4 வாசிக்கலாம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுஷர் புத்திரக்குள்ளே கிடக்கிறேன், தீயை இறைக்கிற மனுஷர் புத்திரக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்களும் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது, அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது. எல்லா சூழ்நிலும் பார்த்து அவன் பயந்து ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூக்கலிட்டு அழுது ஜபிக்கிற ஜபமாக கூட இருக்கிறது. 6-7 வாசிக்கலாம். என் கால்களுக்கு என் ஆத்மா தோய்ந்து பற்று. 7 கூட. அல்லேலூயா. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்மா தோய்ந்து போயிற்று. என் முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் என்ன ஆகுதா? என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. எவ்வளோலாம் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் என் இருதயமோ ஆயத்தமாக இருக்குது. எதுக்கு ஆயத்தமாக இருக்குது? உம்மை நோக்கி விண்ணப்பிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை நம்பி ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறபடினால் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிற தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அவ்வளோதான். எவ்வளோ விரோதம் வந்தாலும் சொல்லி நான் உம்மை பாடி துதித்து நான் கீர்த்தனம் பண்ணுவேன். பாடிக்கலாம். அப்படியே வாசிக்கலாம். என் மகிமையை விழி, வீணையே சுரண்டலுமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டல பரிந்தயமாய் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூநியமத்திற்கும் உயர்ந்திருப்பதாக. அவ்வளோதான். அவன் தீர்மானிச்சுட்டான். அது தாவீது தீர்மானித்து விட்டான். ஏன்? என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள் உம்மை துதிப்பேன், ஜாதிக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டல பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும்,
உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. வேறு எதுவும் ஒன்றும் செய்யவே முடியாது, தீர்மானித்து விட்டான். அவ்விதமாய் தாவீது ஆபத்து காலங்களிலே ஆண்டவர் நோக்கி விண்ணப்பித்து பாடி புகழ்கிறதுனாலே அவன் ஆண்டவருக்கு ஏற்ற இதயத்துக்கு ஏற்ற மகனாய் விளங்குகிறான். தேவன் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள். திருமண அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து பேசுங்க சிஸ்டர், பேசுங்க பேசுங்க சிஸ்டர், அனலாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன பிள்ளை அவங்க தோட்டத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறான். அம்மா கிச்சன்லேருந்து அந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை 3 பூனைக்குட்டியை வச்சுக்கின்னு ஒரு சபை நடத்தினுக்கிறான். 3 எல்லாம் கேட்குறீங்களா? எவ்வளோ பூனைக்குட்டி? தயவுசெய்து ஜோரா, எவ்வளோ பூனைக்குட்டி? 3 வெரி குட். இதுனா ஆவிக்குரிய விஷயத்து சபை குறித்துனா பேச மாட்டேன். 3னா நல்லா ஸ்தோத்திரம், அதுக்குன்னா பேசுகிறீங்க ஸ்தோத்திரம். 3 பூனைக்குட்டியை வச்சு ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறான். அம்மாவும் சந்தோஷம், அம்மாவுக்கு சந்தோஷம். ஏதோ கோலி ஆடாமல் பொம்பரம் விடாமல் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் செய்யாமல் சின்ன பிள்ளை என்ன பண்ணினுக்கிறான், சர்ச்சை நடத்தினுக்கிறானே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி திரும்பி போயிட்டு பார்த்தா காணோம். எங்க காணோம்? என்ன பண்ணிட்டுக்கிறான்? அந்த 3 பூனைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துனுக்கிறான். என்ன பண்ணுகிறான்? 3 பூனைக்கு என்ன கொடுத்துனுக்கிறான்? ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறான். பாவம், அது கத்துது. ஒன்று ஓடி டோரை பொறாண்டுது, ஒன்று கத்துது, மியோ 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 மியோன்ட்டு கத்துவே. அவங்க அம்மா காப்பாற்றுறாங்க. அப்போ அவன் சொன்னானா, ஏன்டா அந்த பூனைக்குட்டிகளை துன்படுத்துகிற? அவன் சொன்னானா, அந்த பூனைக்குட்டிங்க முதல்ல ஆத்மாவாக ஆகிறதுக்கு முன்னே யோசிச்சுருந்துருக்கணும் என்னன்னு இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போல தான் அந்த பூனைக்குட்டி மாதிரி உங்களை நடத்த போகிறோம். ஆமே. அவன் சொன்னானா, இந்த பூனைக்குட்டி இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்கணும்? யோசிச்சிருக்கணும். இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணியிருக்கணும்? யோசிச்சிருக்கணும். சபைக்கு வந்துட்டா எப்படி இருக்கணும்? சபை சொல்கிற மாதிரி கேட்கணும். அவன் ஞானஸ்தானம் கொடுத்தா வாங்கிக்கணும். நீ நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னா முழுக்கி அப்படிதான் கொண்டு போகணும். ஆமேன், ஆமேன். அந்த கதையை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். இது முதல் நான் அந்த சிறு பிள்ளை போல ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். நீ ஒத்துக்கலையோ இதை வாங்கிக்கோ. ஞானஸ்தானம் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படித்தான், எல்லாமே அப்படிதான். ஏன்னு சொன்னால் கர்த்தர் வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. காலம் இல்லை, நமக்கு என்ன இல்லைங்க? காலம் இல்லை, நேரம் இல்லை. நாம் இப்பொழுது நம்மளை மாற்றிக்கொள்ள விட்டால் எப்பொழுது மாற்றிக்கொள்ள போகிறோம்? ஆமேன். டோன்ட் ஆஸ்க் ஃபார் டைம். கர்த்தர் இடத்துக்கு நேரத்தை கேட்காதீங்க, டைமை கொடுங்கன்னு சொல்லாதீங்க. இதுவே அனுகிரக காலம். இப்பொழுதே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவன். போன வாரம் என்ன செய்தி பார்த்த சொல்லுங்க? உயிர்த்தெழுதலின் மன்னன் யாரு? இயேசு. என்னென்ன பார்த்தீங்க? தலைப்பு என்ன சொல்லுங்க மக்களாம்? இழந்ததை. ஆஃப்டர் ஈஸ்டர் கம்ஸ் வாட்? புதுப்பித்தல். அதுதான் தலைப்பு. ஈஸ்டர் அப்புறம் என்ன வருது? புதுப்பித்தல். ஆஃப்டர் ஈஸ்டர் கம்ஸ் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் என்ன? புதுப்பித்தல். காட் ரெஸ்டோர்ஸ் திங்ஸ். எதை ரெஸ்டோர் பண்ணாரு? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தீங்களா? சபைக்கு வந்தீங்களா? வாய் தருங்க. ஸ்தோத்திரம். ஆஃப்டர் ஈஸ்டர் கம்ஸ் வாட்? ரெஸ்டோரேஷன். என்ன வந்தது? புதுப்பித்தல். காட் ரெஸ்டோர்ட் வாட்? எதை புதுப்பித்தார்? உறவை. எதை புதுப்பித்தார்? உறவை. ரெண்டாவது ஏதி வைக்கலையா? ஏதி வைக்கலையா? தைரியத்தை. எதைங்க? தைரியத்தை. காட் ஹீல்ஸ். எதை சுகப்படுத்துகிறார்? பீனு சொன்னாப்ல என்ன சொன்னாரு? கில்ட், குற்ற உணர்ச்சி. எதைங்க? குற்ற உணர்ச்சியும் பயத்தையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஆமென்.
என்ன குற்ற உணர்ச்சி? நான் தான் இயேசுவை மாற்றி விட்டேன். பேதுருக்கு குற்ற உணர்ச்சி, நான் தான் இயேசுவை, நானும் அந்த இடத்துல நின்றேன். இயேசுவை அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள். அவங்க எல்லாம் கத்தும்போது நீங்களும் நானும் அங்க இருந்தோம். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. கர்த்தர் என்ன செய்கிறாரா? அந்த குற்ற உணர்ச்சியை சுகமடிச்சுகிறார். ஆமென். அசிங்கத்தை சுகமடிச்சுகிறார். டோன்ட் ஃபீல் ashamed because you were one among them. அவர்களோடு கூட நீ இருந்ததுனால வெக்கப்படாதீங்க. கர்த்தர் அதையும் சுகமடிச்சுகிறார். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அடையாளத்தை. கர்த்தர் எதை மாற்றுகிறாருங்க? அடையாளத்தை. பயந்தீர், அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாருங்க. அந்த அடையாளத்தை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மாற்றினார். நான்காவது, நம்மோடு கூட பந்தியில் உட்காருகிறவரா இருக்கிறார். இதை தான் கர்த்தர் புதுப்பித்தார். ஆமென், ஆமென். அதோட செகண்ட் பகுதியை தான் நாம் இன்று என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தயவு செய்து என்ன பண்ணுங்க? நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி அடுத்த வாரம் கேட்கும்போது சொல்லுங்க, உங்கள் பாஸ்டர் பலன் படித்தோம். நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா எங்களை சோர்வாக்கிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இது கிளாஸ் ரூம் கிடையாது இல்லையா? வந்துட்டு நான் சும்மா எதையோ படிச்சுட்டு போயிடுறதுக்கும் இல்லை, வேறு சபை கிடையாது. இது நான் வந்து மெசேஜை படிச்சுட்டு போயிடுறதுக்கு. இது வந்து கர்த்தர் ஆவியானவர் உங்களை தொடும்படியாக என்னை தொட்டு பேசுகிறார். ஆமேன், ஆமேன். அப்போது நீங்களும் அதை கேட்கணும், புரிந்து கொள்ளணும். ஏமேன். நான் பாரு, இதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். தமிழ் பைபிள் எடுத்து வச்சுக்கிறேன், இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கிலீஷில் தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இவ்வளவோ ஏன் செய்கிறேன்னா நமக்கு புரியணும், என் மக்களுக்கு புரியணுன்றதுக்கு. இல்லை நான் ஸ்டைலாக வந்துட்டு ஆஃப்டர் ஈஸ்டர் கம்ஸ் கமிஷனிங் a call to preach the gospel. Jesus gave the great commission to go and make disciples, empowered to be witnesses. எதுவும் புரியாது, எதுவும் புரியாது, ஒன்றும் தலைக்கு போகாது. அல்லேலூயா. நான் ஏன் இவ்வளவும் பண்ணுறேன்னா, என் ஆத்துமாக்களுக்கு வசனம் புரியணும், செய்தி போகணும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றுதல் உண்டாகணும். அதற்காகத்தான் இவ்வளவும் கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எடுத்துக்கங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27. லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்தார். யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. நீங்க கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் தலைப்பு என்ன? இயேசு எதை புதுப்பிக்கிறாருங்க? உறவை, வியாதியவா, பயத்தை, அப்புறம் அடையாளத்தை மாற்றுகிறார். சரியா? இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கர்த்தர் வெளிப்பாடு தருகிறார். ஆமென். வெளிப்பாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு தான் தெரியாதனால சைலண்டா இருக்கிறீங்களோ. வெளிப்பாடுன்னு என்னங்க சிஸ்டர் பிரபா? ஐயோ மாட்டிக்கினே. ஸ்தோத்திரம். நீங்க சிஸ்டர் மார்கரெட் சொல்லுங்க. அறிவிக்கிறது. வெளிப்பாடுன்னு என்னங்க? சொல்லுங்க சிஸ்டர். என்னதான் வெளிப்பாடு? வெளிப்பாடுன்னா என்ன? வெளிப்படுத்துகிறது புரியாததை. வெளிப்பாடுன்னு என்ன? புரியாததை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கரெக்ட்டுங்களா சிஸ்டர்? புரியாததை என்ன? வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதுதான் வெளிப்படுத்துதல். என்னங்க? some things are hidden. சில காரியங்கள் வேத புஸ்தகத்துல அடங்கி இருக்கிறது, மறைபொருளாய் இருக்கிறது. அவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அந்த வெளிப்படுத்துதல் இந்த நேரத்தில் ஏன் வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் இயேசு மரித்து கல்லறையில் அடக்கம் செய்த உடனே பயம் வந்துடுச்சு. என்ன செய்வது என்று தெரியல. பைபிள் கையில இல்ல. என்ன இல்ல கையில? பைபிள் இல்ல, புஸ்தகம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, பாஸ்டர்மார்கள் கிடையாது, சுவிசேஷம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியாது. தெரியாததுனால அந்த சீஷர்களும் அந்த மக்களும் பயந்து போயிருந்த வேளையில கர்த்தர் உயிர்த்தெழுந்தல் பிறகு ஒரு வெளிப்பாடை கொண்டு வருகிறார்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். சில சமயம் நம் வாழ்க்கைக்கு என்ன தேவை? வெளிப்பாடு. என்ன தேவை? வெளிப்பாடு. few things are hidden for our life. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மறைந்து இருக்கிறது. என்ன ஆகும், என்ன நடக்கும், எப்படி போவேன், எப்படி சாதிக்குவேன், எப்படி செய்வேன், இது எப்படி நடத்தலாம், இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? இல்ல இங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப நாங்க தான் முட்டாளோ? எனக்கு தெரியாதுங்க. நான் தினமும் கர்த்தரை கேட்க, ஆண்டவரே இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு செய்ய கற்றுத்தாங்க. இது எங்கடி எப்படி போனணும் தெரியல, எனக்கு கற்றுத்தாங்க. எப்படி ஓட்டணும் தெரியல, கற்றுத்தாங்க. I ask God every day. நான் கார் எடுக்கும்போது கூட நான் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா, என் தங்கச்சி ஷீலா எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. என்னன்னா, என் கூட எப்படிமா ஓட்டுறேன் நான் வண்டி, என் கூட சேஃபா, உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேஃபா? என் கூட தான் சேஃப். அவங்க ஹஸ்பண்ட் கூட வண்டியில் போனோம்னா பயம், எனக்கு பயம். யார் கூட? அவங்க அண்ணா கூட போனோம்னா, பாஸ்டர் ஸ்டான்லி கூட வண்டியில் போனோம்னா எனக்கு பயம், அந்த ஸ்பீடு. ஆனால் வண்டி எப்போ வண்டி அடித்தாலும் ஆண்டவரே நான் அல்ல நீரே, ஆண்டவரே நான் அல்ல நீரே, என்ன செய்தாலும் என்ன துவங்கினாலும் ஆண்டவர் நான் அல்ல நீரே. ஆனால் நான் செய்கிறது கிடையாது, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வெளிப்படுத்துங்க, நீங்கள் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அப்படியாய் உங்கள் வாழ்க்கையில் நடத்துகிற எல்லா காரியங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவைகளை குறித்து உனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் காட் டு ஓப்பன், he will not open. ஆமென். கர்த்தரை, ஆண்டவரை நீங்க வெளிச்சம் போட்டு திறந்து காட்டுங்க என்று சொல்லும்போது அவர் கண்டிப்பாக உனக்கு காட்டுகிறவரா இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து முதல் செய்தது. முதல் வெளிப்பாடு என்ன? இப்ப படிங்க, லூக் 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவற்றை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு என்ன செய்யறாருங்க, எப்படி என்று சொல்லி பயந்து போன மக்கள் மத்தியில் மோசே காலத்திலிருந்து, என்ன காலத்திலிருந்து? மோசேயின் காலத்திலிருந்து. மோசே காலம் எப்போ ஆரம்பிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எக்ஸடஸ்ல வந்தாரா, ஜெனிசிஸ்ல வந்தாரா? யாத்ராகமம். எங்கிருந்து வந்தாரு? யாத்ராகமம். சரி, இன்னொரு கேள்வி, ஆதியாகமம் காலத்தில் மோசே இருந்தாரா இல்லையா? இல்ல. மோசே ஆதியாகமம் காலத்தில் மோசே இருந்தாரா இல்லையா? எப்போ பிறந்தார்? அப்போ யாத்ராகமம் காலமா ஆதியாகமம் காலமா? 450 வருஷம். அல்லேலூயா. அவர் பிறப்பை குறித்து யாத்ராகமத்தில் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் காலம் பார்த்தோம்னா ஒரே காலம்தான். ஆதியாகமம் காலத்திலும் மோசே இருந்தார். மோசே என்ன பண்ணாருங்க? இருந்தார். he was there but he was not involved. மோசே இருந்தாரு, அதனால அங்க அவரை பத்தி சொல்லல. எங்க ஆரம்பிக்கணும் என்று கர்த்தருக்கு தெரியும். எங்க ஆரம்பிக்கணும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அப்ப மோசேயின் காலம் என்றால் ஆதி முதல். எந்த காலம் முதல்? ஆதி முதல். from the beginning until now அவரை குறித்து எந்தெந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அந்த சீஷருக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு புரியாது. சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு புரியாது. அதற்காக தான் கர்த்தர் அவரை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்னா நம்ம வாழ்க்கைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அந்த வெளிப்படுத்தல் வந்த உடனே அவர்கள் பலன் அடைந்தார்கள். அவர்களுக்கு பயம் அல்லாமல் போனது, அவளுக்கு வழி கிடைத்தது, அவர்களுக்கு ஞானம் பிறந்தது, அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டது. ஏனா கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்யும்னா நமக்கு அடைந்த மறைந்த பொருட்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். when God reveals and opens up, we will have a clear vision. ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தி திறந்து விட்டால் நமக்கு சரியான பார்வை கிடைக்கும். ஆமென். அப்போ நீ எப்படி நடந்துக்கணும் என்று சொல்லி உனக்கு புரியும். அதற்கு முன்னே அவளுக்கு தெரியல. என்ன பண்ணாங்க? பயந்து உட்கார்ந்தாங்க. எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் தெரியல.
ஆமென். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட ஓபன் பண்ணலாம் தெரியல. they were afraid, but God opened up. கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர் எல்லா மக்களையும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் கர்த்தர் நம்மிடம் வெளிப்படுத்தலைன்னா உன்னால வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? கர்த்தர் வெளிப்படுத்தலைன்னா எங்க நடக்க முடியாது? ஆமாபா, எங்க நடக்க முடியாது அஜித்? கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் நான் வெளிச்சத்தில் நடக்க முடியாது. நான் எங்க நடக்க முடியாது? இப்ப சொல்லு அஜித், எங்க நடக்க முடியாது? வெளிச்சத்தில். பக்கத்துல இருக்கிற சொல்லு, ஒரு ஜீவாங்க எங்க நடக்க முடியாது? நீங்க தான் இல்லது. எப்படி தெரியுமா பார்த்தாரு அவரு? என்னையா எங்க நடக்க முடியாது? வெளிச்சத்தில் நடக்க முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தினால் நீ வெளிச்சத்தில் நடப்பாய். ஆமென். முதல் வெளிப்படுத்தல் என்ன? அவரை குறித்த ரகசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வெளிப்படுத்தல் என்ன? அவரை குறித்து வெளிப்படுத்தல். கேட்குவேன் நான். முதல் வெளிப்படுத்தல் என்ன? யாரை குறித்து? இயேசுவை குறித்து சொல்லணும். சரியா? இரண்டாவது லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 24. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன ஆகல? கொழுந்து விட்டு எரியலையா? எப்போ? அவர் வந்து பேசி எல்லாம் சொல்லும்போது. எப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு? வாக்கியங்களை விளக்கும் பொழுது. இது ஆன்சர். எது கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு? வேத வாக்கியங்களை விளக்கும் பொழுது. உங்க இருதயம் என்ன ஆச்சுங்க? கொழுந்து விட்டு எரிஞ்சு. எப்போ? வேத வாக்கியங்களை. எப்போ? வேத வாக்கியங்களை. எப்போ? வேத வாக்கியங்களை கர்த்தர் பேசும்போது என் இருதயம் என்ன ஆச்சு? கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஆமா, அல்லேலூயா. நம்ம சபையில தான் இருதயம் தூங்குது. ஆமென். அல்லேலூயா. கோட்டை வாய் விடுது. நம்ம சபை தூங்குது. அப்பதான் மேல போவோம், அப்பதான் ஏச்சி வெளியே போவோம். ஏன்? இங்க பாருங்க, கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த பிறகு போய் சந்திக்கிறார். சந்திச்சு அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடனே அவர் இருதயம் என்னாச்சு? என்னாச்சுங்க? உங்க இருதயம் என்ன ஆகுது? அறிகுறியே தெரியல. அறிகுறி தெரியுதா? எரிச்சல் ஆகுதா? ஆமா பாஸ்டர், காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, கடகடனுக்குது. யாருன்னா அப்படி இருக்கீங்களா? இருதயம் என்ன ஆகணுங்க? என்ன ஆகணும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஐம் கெட்டிங் சம்திங் நியூ. ஏதோ புதிய காரியங்கள் எனக்குள் வருகிறது. ஏதோ ஒரு புதிய விஷயம் எனக்குள் எழும்புகிறது. ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு எனக்குள் வருகிறது. ஒரு புதிய விஷயம் எனக்குள் தோன்றுகிறது. அப்படியே ஒரு புதிய காரியம் நமக்குள் தோன்றும் போது என்ன ஆகணும்? நமக்கு கொழுந்து விட்டு எரியணும். இந்த விஷயங்களை கேட்கிறாங்க. நான் தான் இயேசு. யார்? நான் தான் இயேசு. அப்படியே அவள் வெளிப்பாடு பண்ணி கொண்டு வருகிறா. அவரை கொடுத்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா. அப்படியே சொல்லி கொண்டு வரும்போது அவள் என்ன ஆச்சு? உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சது. they are getting something. ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஏதோ நம்ம டச் பண்ணுது. ஏதோ நம்ம என்ன ஆகுதுங்க? டச் பண்ணுது. இவர் குரல் எங்க கேட்ட மாதிரி தெரியுதே. இயேசு கிறிஸ்து பேசும்போது அந்த சகோதரிகளிடம் இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்குதே. we can sense, we can feel his breath. அந்த சுவாசம் எப்போது எங்களோட இருந்தது போல இருக்கிறது. அவர் தொடுதல் என்னை எப்போ தொட்டது போல இருக்கிறது. when they felt him, அவரை உணர்ந்த போது அவர் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. what
என்ன கர்த்தர் வெளிப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை வரும்போது உங்க இருதயம் என்ன ஆகணும்? கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். we speak not myth, we speak what is truth. ஆமென். கதையை பேசல, உண்மையை பேசி கொண்டு வருகிறோம். உண்மை எப்பெல்லாம் பேசப்படுகிறதோ அப்பெல்லாம் நம்ம இருதயம் என்ன ஆகணுங்க? கொழுந்து விட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வார்த்தை எனக்குள் கொழுந்து விட்டு எரியட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்குள்ள இருந்து வார்த்தை கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. எனக்குள் தேவ வார்த்தை இருக்கணும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி செய்யணும் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். Hearts were set on fire. இருதயம் எதில் வைக்கப்பட்டது? கொழுந்து விட்டு எரியப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தும் போது முதல் காரியம் என்ன? தேவ ரகசியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல வெளிப்பாடு என்ன? தேவ ரகசியம். ரெண்டாவது என்னாச்சு? என்ன? இருதயம். என்ன ஆனச்சு உங்க இருதயம்? கொழுந்து விட்டு எரிந்தது. என்ன கேட்ட போது? வேத வாக்கியங்களை. புரிஞ்சுக்கங்க, அந்த கோர்வையை புரிஞ்சுக்கங்க. முதல் விஷயம் கர்த்தரை குறித்து வெளிப்பாடு வந்தது. ரெண்டாவது வந்த உடனே என்னாச்சு? இருதயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சுங்க. மூன்றாவது காரியம் 24ஆம் அதிகாரம். மூன்றாவது காரியம் 24:38. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்க இருதயங்களில் என்ன எழும்புகிறது? சந்தேகம். என்ன எழும்புது? சந்தேகம். படிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்க. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஆவிக்கு என்ன இல்லைங்க? இந்த மாம்சமும் எலும்பும் இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.